நேற்றும் இன்றும் என்றும் வராத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி சீயோனின் சிறப்பு. எசேக்கியேல் 1 அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எசேக்கியேல் கண்ட தரிசனமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை பற்றிய உண்மையையும் இது வெளிப்படுத்துகிறது. பெந்தெகோஸ்தே நாளிலே பலத்த காற்றை போன்ற இந்த அபிஷேகத்தை நாம் காண்கிறோம். மேகம் என்ற மலையிலும் முன்மாறி பின்மாறி என்ற அபிஷேகத்திலே நாம் காணலாம். அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் காற்று என்ற அனுபவத்திலும், மேகம் மலை என்ற அனுபவத்திலும், அக்கினி என்ற அனுபவத்திலும் அது காட்சி அளிக்கிறது. இதை எசேக்கியேல் வடக்கே, அதாவது வடதிசையில் உள்ள சீயோன் என்று நாம் இங்கு காண்கிறோம். வடதிசையில் உள்ள சீயோனிலிருந்து நமக்கு அபிஷேகம் வருகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் என்பது மகாராஜாவின் நகரம். இடத்தின்படி மகாராஜாவாகிய தாவீது அதை அடைந்து கொண்டான் என்று 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று 132ஆம் சங்கீதத்தின் 13-14 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்துதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வடதிசையுள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வபூமி மகிழ்ச்சியுமா இருக்கிறது என்று 48ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சீயோன் என்பது வடிவம் என்ற அழகிலும் மகிழ்ச்சி என்ற இடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இங்கிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தாவின் அபிஷேகமானது நமக்கு அழகையும் மகிழ்ச்சியும் தருகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களிலே அந்த அழகு வெளியேற பெற்றது அழியாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அது சாந்தமும் அமைதலுமே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் என்று ரோமர் 14ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சீயோனிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம் அழகையும் மகிழ்ச்சியும் நமக்கு தருகிறது. முதலாவதாக பலத்த காற்று என்பது தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. பலத்த காற்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது நாம் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளும் வல்லமையை காட்டுகிறது. இந்த மண்பாண்டத்தில் நாங்கள் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலும், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறதில்லை என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 8-9 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொள்கிறது. இரண்டாவதாக மேகமாகிய மலை. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே முன்மாறி பின்மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமும் 32ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே உபதேசமாகிய மாறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசம் மலை போல் நம் மேல் வந்து பொழியும். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல உபதேசம் மலை போல் நம் மேல் பொழிந்தருளப்படுகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 31-33 வசனங்களிலே அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது என்றும் அவர்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள் என்றும் அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்று நாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே காண்கிறோம். நிறைவானது என்பது தேவனுடைய அன்பை காட்டுகிறது, குறைவானது என்பது நம்முடைய அறிவை காட்டுகிறது. எனவே நம்முடைய குறைவான அறிவை நம்மை விட்டு நீங்கும் போது நாம் தேவனுடைய நிறைவான அன்பை அடைந்து கொள்வோம். மூன்றாவதாக அக்கினிமயமான நாவு. நம்முடைய நாவை அந்நிய பாஷையின் மூலமாக நாம் நினைக்கிறோம். அவர்கள் பேசுகிற அந்நிய பாஷைகள் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த யூதர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே பேச கேட்டபடியினால் அது யூதர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கினது. அந்நிய பாஷையிலே பேசினவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதை அனைத்து யூதர்களும் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே கேட்டபடியினால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு பேதுருவிடத்தில் சென்று அதை பற்றிய விளக்கத்தை கேட்டுக்கொண்டு அதை அடைந்து கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம்.
நாவு நெருப்புதான், அது அடங்காத அவயம் என்று யாக்கோபு 3 நாம் காண்கிறோம். நாவு அடங்காத அவயம், அது ஒரு நெருப்பு, அது முழு காட்டையும் அழித்துவிடும் என்று நாம் அறிகிறோம். எனவே நாவை நாம் அடக்கும் போது முழு அவயத்தையும் நம்மால் அடக்க முடியும். அந்நிய பாஷை நம் நாவை அடக்கும். எனவே அது நம்முடைய நாவை அடக்கக்கூடிய இடத்திலே காட்சியளிக்கிறது. அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14 எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷை நம் நாவை அடக்கும். அது அக்கினிமயமான நாவு. எனவே நாம் நம்முடைய நாவில் உள்ள அக்கினியை நீக்கிவிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அக்கினியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். வடக்கே இருந்து புசல் காற்று, மேகம், அக்கினி என்ற அபிஷேகத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.